ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ட்ரெண்டிங் கப்புள்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலைட் மோஷன் டியூட்டோரியலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஜாயின் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே போல் நீங்களும் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆன்லைன் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் டியூட்டோரியலில் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்து பாருங்க, அதே வீடியோ எப்படி மேக் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எஃபெக்ட்டை நீங்களும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சு உடனே இப்போ நீங்கள் 19:1 1:1 4:3 அந்த மாதிரி நிறையா ரெஸ்கிட் வரும். இப்போ நம்ம வேறு ஒரு ரெஸ்கிட்டில் வீடியோ ரெடி பண்ணலாம். 1:1 ரெஸ்கிட்டில் போய்ட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. கொடுத்து முடிச்சோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இதில் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும். இதில் தெரியாமல் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் கண்டிப்பாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணிடலாம். இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். வியூ ஆல் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது உங்களுக்கு வேணுமோ அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எனக்கு பிடிச்ச சாங்கை, எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவை ஆட் பண்ண உடனே இங்கே ப்ளஸ் சிம்பிள் இப்படி தான் கொடுக்கணும். கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கையால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சிங்கன்னா வச்சு முடிச்சோடனே இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணலாம். பார்டர் இமேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி சேம் அதே மாதிரி தான் இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு, அதாவது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைனிமாஸ்டர் ப்ரோ வெர்ஷன், அலைட் மோஷன், அப்புறம் இந்த வீடியோவுடைய பார்டர் இமேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ வால் கொடுத்துட்டு வியூ வாலில் போய்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிங்க. பார்டர் எனக்கு வந்து பார்டர் இங்கே இருக்குது, நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். பார்டர் ஆட் இப்போது இந்த 3 டாட் இருப்பாங்க, அதை போய்ட்டு ஸ்விட்ச் டு ஸ்க்ரீன் எதாக இருந்தாலும் ஸ்விட்ச் டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. செட் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோவையே நம்ம சரியாக வைக்கிற போல் ஸ்விட்ச் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை நீங்கள் சேக் பண்ணக்கூடாது. இதை இப்படி வச்சு முடித்தோடனே ஸ்விட்ச் டு ஸ்க்ரீன் இருங்க. இப்போது இது வச்சு முடிச்சோமா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அந்த செகண்ட்ஸ் ஒன்றுத்தை மட்டும் ஏற்றி விடுங்க. மிச்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு தள்ளி விட்டிங்கன்னா போதும். நான் ஒரு வீடியோக்கு மேக் பண்ணுறதுனால 10 செகண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பார்டர் இமேஜும் ஃபுல்லாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் தள்ளி இந்த 2வது இருக்க ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா போதும். இப்போது இந்த பார்டர் இமேஜ் சூட்டபிளே ஆகலை. ஓகேவா? இந்த பார்டர் இமேஜ் டச் பண்ணி மறுபடியும் 3 டாட் கொடுத்து ஸ்டிச் டு ஸ்க்ரீன் கொடுத்து இப்போ சூட்டபிள் ஆயிடுச்சு. இப்போ அந்த பார்டர் இமேஜை பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்ட் ஸ்க்ரீன் வேணாம், இங்கே பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்துக்குங்க. ஓவர்லே கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஒரு சாம்பிள் சாட்டிஃபை அப்படின்ற எஃபெக்டை ஆட் பண்ணலாம். அதாவது பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் போய்ட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன், அதாவது பிளாக் ஸ்க்ரீன் இருந்தால் தான் இதில் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். கலர் அண்ட் ஃபீல்டில் போய்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் உருவாக்கிங்க. ரவுண்ட் ட்ரையாங்கிள் ஒன்று வரும். ரவுண்ட் ட்ரையாங்கிளையும் 10 செகண்ட்னா உங்களுக்கு எத்தனை செகண்டோ 10 செகண்ட் ஈத்து விட்டுக்குங்க. ஈத்துட்டு முடிச்சோடனே இப்போ அந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் டச் பண்ணி தான் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எஃபெக்ட் உள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இப்போது கலர் அண்ட் லைட் பிளர் ப்ரொசீஜர் அப்படின்னு வரும். ப்ரொசீஜர் உள்ள போய்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சாட்டிஃபை அப்படின்ற ஒரு இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு இப்போ கலர் நம்ம நிறையா வீடியோஸில் சிம்பிள் சாட்டிஃபை எஃபெக்ட் பார்த்துருப்போம். இப்போ வந்து இதில் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த கலரில் போய்ட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் கவுண்ட்டை ஏற்றிக்கிறது, பிரைட்னஸ், இந்த மாதிரி நிறையா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணி முடிச்சோடனே ஸ்டார்டிங்கில் இந்த குரோமாக்கி ஆட் பண்ணி எனக்கு இப்படியே போகணும் அப்படின்றத வச்சுட்டு கடைசியில் போய் ஒரு குரோமாக்கி ஆட் பண்ணி எனக்கு வரும்போது இப்படி வரணும். உங்கள் இஷ்டம் தான், எந்த மாதிரினா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போது அந்த ரவுண்ட் ட்ரையாங்கிளை டச் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, அப்புறம் லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் வந்துட்டு இப்போ வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். குரோமாக்கி சரி ஆட் பண்ணல.
இந்த மாதிரி உங்களுக்கு நின்றுச்சுன்னா குரோமா கீ சரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். எஃபெக்ட் சிம்பிள் சாட்டிஃபைட் ப்ளஸ் சிம்பிள் இப்படி கடைசியில் ஒரு குரோமா கீ இப்படி. ஓகேவா? இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கரெக்டாக அவங்க சூட்டபுளாக வச்சிங்கன்னா மட்டும் தான் அந்த குரோமா கீ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட வீடியோஸ் சரியாக இருக்காது. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா உங்கள் நம்ம சேனல் வந்துருக்கு. அலைட் மோஷன் பற்றி டியூட்டோரியல் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் பார்த்துட்டு இந்த மாதிரி எடிட்டிங் நீங்கள் நிறையா பண்ணலாம். உங்களுக்கு சாங்ஸ் ஆட் பண்ணணுன்னு தான் ஆடியோவில் போய்ட்டு சாங்ஸ் ஆட் பண்ணிங்க. ப்ளஸ் சிம் டச் பண்ணி டெக்ஸ்ட் எதுனா எதுன்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணி டெக்ஸ்ட் எழுதிங்க. அது டெக்ஸ்ட்னு ஒன்றும் கிடையாது, க்ரஷ் லவ் அப்படின்னு எதுனா எதுன்னு நினச்சிங்கன்னா அதில் டிசைனான ஃபோன்ஸ் நிறைய வரும், அதை யூஸ் பண்ணி நிறைய எழுதிங்க. ஏன்னா இதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. யாரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய்.